ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களை ரொம்ப லவ் பண்ண நபர் இப்போ உங்கள் மேலே எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் உன் மேலே லவ்வெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அதே மாதிரியான லவ் இப்போ உன் மேலே எனக்கு இல்லை, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை பிரேக்கப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. உங்களை பிரேக்கப் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டு வேறு ரிலேஷன்ஷிப் கூட இருக்காங்க. உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை கொடுத்து அந்த நபர் இப்போ உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. நம்பிக்கை கொடுத்த நபர் இப்போ உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இல்லை. அந்த லவ் அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லாமல் இருக்குது. பேசினா கூட பழைய மாதிரி என்கிட்ட அந்த ஒரு கேர் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க என்கிட்ட பழைய மாதிரி பேசணும், எப்போவுமே என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். என் லைஃப்பில் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க, ஆனால் இப்போ காதலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா காதல் இல்லாத நபரின் மனசில் திரும்பவும் அதே காதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, பிரிந்து வாழும் காதலர்கள், பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இதை பயன்படுத்தலாம். நீங்கள் இன்னும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஆனால் பிரேக்கப் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. எப்போவுமே எங்களுக்குள்ளாடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. பழைய அந்த காதலை என்னுடைய நபர்கிட்ட என்னால் ஃபீல் பண்ண முடியலை, என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இதை நீங்கள் செய்யலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. தேவையில்லாத ஒரு நபரை என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத காரியங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இது நன்மைக்காக மட்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். எப்படி நாங்கள் திரும்ப ஒன்று சேர்றதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த உண்மை அன்புக்காக இங்கே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் நிறைய வீடியோஸ் எல்லாமே ஓப்பனாக நம்ம சேனலில் சொல்லியிருக்கு. இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது அந்த பர்சனுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும். ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான். அந்த ஃபோட்டோ கிளியராக முகம் தெரியணும். அதாவது நேரே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கும், நேரே ஃபுல்லாக தெரியும்ல அவங்களுடைய முகம், அந்த மாதிரி தான். சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நேரே இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் நீங்கள் இதில் பயன்படுத்தணும். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே இந்த மெத்தடை செய்யணும். 10 மணிலேருந்து 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். பெண்கள் தீட்டு சமயத்துலேயும் இந்த மெத்தடை செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நீங்கள் இந்த மெத்தடை செய்யுங்க. இந்த மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் கழுவிடுங்க. அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாவது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களுடைய மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி 10லேருந்து 15 வாட்டி நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவில் அவங்களுடைய புருவ மத்தியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் அவங்களுடைய புருவ மத்தியை உத்து பாருங்கள். உத்து பார்க்குறப்ப கண்ணு கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இமேஜும் பிளர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கண்களை மூடிட்டு உங்களுடைய மனக்கண்ணால் அந்த பர்சனுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கணும். கண்ணை மூடினாலே அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த உருவம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், அந்த பர்சன் ஸ்டார்டிங் உங்கள் கூட எப்படி இருந்தாங்களோ அதே அன்போடு தான் இப்போது உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் நினைக்கணும். நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயிட் கலர் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும். A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் தேவைப்படும். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும், பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அந்த பேப்பரில் வரையணும். ஹார்ட் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 197023 இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறமா உங்கள் பார்ட்னருடைய பேரை எழுதணும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பேரை எழுதணும். எழுதிட்டு பாருங்கள், மேலே 2 பக்கம் லவ் மீ எழுதணும், கீழே லவ் மீன்னு எழுதணும். சரியா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் பாருங்கள் ஆரோ மார்க்கு போகுது. இந்த ஆரோ மார்க்கு பார்த்திங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி தான், இந்த மாதிரி தான் போடணும். அதை சுற்றி உங்கள் பேரை தான் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே 3 லைன், 2 பக்கமும் 3 லைன் போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டில் உங்கள் பார்ட்னருடைய பேரை நீங்கள் எழுதணும். இதை நீங்கள் வரைகிறப்போ அந்த பர்சன் உங்கள்
கூட வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க, எப்போவுமே உங்களுடைய தாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அதை நினச்சி அழகான ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷனில் வந்து அழகாக வெளிப்படணும். அந்த பர்சன் இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பர்சன் இப்போ உங்கள் கூட அதிகமாக உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அது நடந்தால் நீங்கள் எப்படி உணர்வு பூர்வமாக சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலைகளோட இதை நீங்கள் வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த பேப்பருக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து 3 அல்லது 4 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுடைய கைகளுக்கு உள்ளாடி இந்த பேப்பரை வச்சுட்டு கையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட் சக்ரா பக்கத்தில், அதாவது இதயத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அந்த நபருடைய பேரை மட்டும் நீங்கள் 21 வாட்டி சொல்லுங்கள். பேப்பரில் என்ன பேர் எழுதியிருக்கீங்களோ அந்த பேரை தான் சொல்லணும். 21 வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா எரிக்கணும். ஃபுல்லாகவே எரிச்சிருங்க. கையில் வந்து நெருப்பு படக்கூடாது, பார்த்து சேஃபாக நீங்கள் எரிச்சிருங்க. எரித்து சாம்பலாக்கணும். அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு அடுத்து அந்த பர்சனுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு எங்கே இருந்தாலும் நீ இந்த கணமே என்னை தேடி வரணும், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது, நீ என்னை அதிகமாக லவ் பண்ணுற அப்படிங்கிற இந்த கட்டளை வாக்கியங்களை சொல்லிகிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனுடைய ஃபோட்டோவை பார்த்து இந்த சாம்பலை வந்து ஊதி விட்டுறணும். நீங்கள் உங்களுடைய மொத்த உணர்வுகளும், அதாவது அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த அன்போடு தான் நீங்கள் அந்த சாம்பலை அவங்க ஃபோட்டோ பார்த்து ஊதி விட்டுறணும். ஊதி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா ஊதி விட்டதுக்கப்புறமா அந்த சாம்பலை வந்து நீங்கள் தொடச்சிட்டு அடுத்து நீங்கள் வந்து மொபைலை வச்சுருங்க. ஃபோட்டோஸ் அப்படின்னா ஃபோட்டோஸை தொடச்சிட்டு ஃபோட்டோஸை நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி தான் இதை நீங்கள் தொடர்ந்து வந்து 7 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். 7 நாட்கள் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 7 நாட்கள் இதை ஃபஸ்ட்டு டே எப்படி நீங்கள் செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்களும் புதுசாக பேப்பர் எடுத்து இதே மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி 7 நாளும் நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய உணர்வுகளை வந்து ஹாப்பியாக நீங்கள் வெளிப்படுத்தணும். 7 நாட்களுக்குள்ளாடி அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. இப்போ பேசவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, உன் மேலே லவ்வே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. ஒரு ஸ்டேஜில் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இதை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கான அந்த காதல் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆழ்மனம் திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் வரணும்னு அவங்களுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களே வருவாங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, முழு நம்பிக்கை இருக்கணும். உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும், இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நீங்கள் நம்பணும். கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 7 நாளில் அந்த பர்சன் வருவாங்க. ரொம்பவே எளிமையான ஒரு முறை தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.